the chase and the hunt, and I set the pace when I run. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. போன வாட்டி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 6 இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு, ப்ரூஃப் ஆஃப் எலாப்ஸ் டைமு, ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டி, ப்ரூஃப் ஆஃப் பர்னு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. எது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, எது இன்னும் மிச்சம் எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தான் இருக்குது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. இன்றைக்கி இருக்கிற பிளாக் செயினோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்பீடு, ட்ரான்சாக்ஷன், ஸ்கேலபிலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்க நம்மளும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகும். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ. லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். நண்பர்களே, இன்றைக்கி லெக்சர் ஆரம்பிக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதற்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் பிளாக் செயின்ஸ் பார்த்தோம். கரெக்டாக அது என்னென்ன டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இருக்குது. இன்றைக்கி வந்து மிச்சம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்னொரு 4 இருக்குது. ஸோ மொத்தம் 6. அதில் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் என்ன, நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு ப்ரூஃபை காமிச்சிங்கன்னா ஒரு ரிவார்டு, தப்பாக காமிச்சிங்கன்னா போச்சு. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் என்ன, நான் ஸ்டேக் ஹோல்டர்ப்பா, என்கிட்ட பைசா இருக்குது, நான் ஸ்டேக் பண்ணுறேன். நீங்கள் யாரை வந்து எல்லாரும் ஒரு ஃப்ளாட் அமௌண்ட் ஸ்டேக் பண்ணுவோம், அதை யாராவது ஒருத்தவங்க ரேண்டமாக பிக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜெயிச்சதுன்னா ஜாக்பாட், சின்ன ரிவார்டு. தோத்தாங்கன்னா அந்த இதுவும் போச்சு, அவங்க ஸ்டேக்கும் போச்சு, அந்த பைசாவும் போச்சு, ரிவார்டும் போச்சு. இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பார்த்தோம். செக்யூரிட்டி, ஸ்பீடு, ப்ரூவனு, எத்திரியம் இது பண்ணுறாங்க, க்ரீன் எனர்ஜி, இதெல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னும் 4 இருக்குது. அது என்னென்ன, ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டி, ப்ரூஃப் ஆஃப் பர்னு, ப்ரூஃப் ஆஃப் கெப்பாசிட்டி, ப்ரூஃப் ஆஃப் இலாப்ஸ் டைம். இப்போது ப்ரூஃப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, அது வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குமோட ஹைப்ரிட் கனெக்ஷன். என்னடா சொல்கிற ஹைப்ரிடுங்கிறியே, என்னடா சொல்கிற, இது என்ன சும்மா ரெண்டு பிளான்ட் எடுத்து நம்ம ஹைப்ரிட் பண்ணி புது பிளான்ட் கொடுக்குறோமா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ பேசிக்காக வந்து எப்படின்னா, ஒவ்வொரு டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து மைண்ட் பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அந்த சீக்வென்ஷியல் ஆர்டரு, எங்கேருந்து எடுத்துமோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேரு, அதெல்லாம் இங்கே வந்து என்ன டிஃபர் ஆகுதுன்னா, அந்த நவுன்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கம்ப்யூட்டேஷன் பவர்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அந்த ஆளை சூஸ் பண்ணுறது வந்து அந்த அல்காரிதம் கிடையாது. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், நீங்கள் யாரை வந்து ஜாஸ்தி ஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ அதனால் இது பெஸ்ட் ஆஃப் த ரெண்டுமே இருக்கும். அதுதான் வந்து கான்செப்டு. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரலை, அதுதான் உண்மை. அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் பேர்ன்னா என்ன, எரிக்கிறது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இவ்வளோ காயின்ஸ் இருக்குது, இந்த காயின்ஸ்லாம் நான் பேர்ன் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி பேர்ன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. அதாவது என்ன சொல்லலாம், இப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, அந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியம் போய் பார்க்குறீங்க. உங்களை கேமரா மேனோ இல்லை கேமரா விமனோ கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய பேனரு குதிப்பீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு தீபாவளி வருது, அந்த தீபாவளி வரத்துக்கு எல்லோரும் உங்களை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடி 10,000 வாழா கடன்னு வெடிச்சிட்டே இருந்தால் யாரா அது அங்கே வெடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் நீங்கள் எல்லாம் ஃப்ளாட்டாக எல்லாமே போடுவீங்க, ஒரு ஆள் ரேண்டமாக பிக் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் நிறையா காயின்ஸை பேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆளை பிக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பைசா இருந்தால் தான் நீங்கள் நிறையா பைசா பேர்ன் பண்ணுவீங்க. இங்கேயும் நிறைய பைசா இருந்தால் தான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ அதான் இங்கே ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டின்னு சொன்னால் ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தன் வந்து எங்கிட்ட சொல்கிறான், என்கிட்ட வந்து 1 TB டெராபைட் இருக்குங்கிறான், இன்னொருத்தன் 10 டெராபைட் இருக்குங்கிறான், இன்னொருத்தன் 100 டெராபைட் இருக்குங்கிறான். அப்படியா, சரி அப்போ 100 டெராபைட்டு. இதில் என்ன ஒரு பெரிய கிரிட்டிசிசம்னா, தப்பு பண்ணவனுக்கு தண்டனையே கிடையாது. அப்போ நான் தப்பு பண்ண தயங்க மாட்டேனே. தப்பு பண்ணால் தண்டனை உண்டு, ஒன்று கர்மாவாக உண்டு, இல்லை லா மூலமாக உண்டுன்னா மக்கள் வந்து கொஞ்சமாக திருந்துவாங்க. இல்லாட்டி நம்ம மக்கள் போகிற போக்க பார்த்தா இது முடியுமா, அதுவும் எஸ்பெஷலும் ஒரு ஆனஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சொசைட்டி பண்ணும்போது இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அதுதான் எங்கள் மேஜர் கிரிட்டிசிசம். இன்னொன்று வந்து இலாப்ஸ் டைமு. இந்த இலாப்ஸ் டைம் வந்து கிரியேட்டட் பை இன்டெல், இட்ஸ் பெரிய கம்பெனி. அந்த இன்டெல் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரன் ஆன் தேர் அந்த ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன். இது வந்து ரொம்ப அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குக்கு ரொம்ப சிமிலரு, பட் ஆனால் ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்ட். ஏன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் தான் பிட்காயின் மட்டும் அயர்லாண்டோட ஜாஸ்தி பவர் கன்சியூம் பண்ணுறது. ஸோ இது வந்து லாட் மோர் எஃபிஷியன்ட். இதில் என்னென்னா, நீங்கள் இன்டெலோட ட்ரஸ்ட்டு வாங்கணும். ஸோ இன்டெலோட ட்ரஸ்ட்டு வாங்கினா திரும்பி ஒரு சென்ட்ரலைஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா, பிளாக் செயினோட கான்செப்டே வந்து டீசென்ட்ரலைஸ்ட். கரெக்டாக? ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சது, இதுலேயும் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போதைக்கு 2 டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். அதை தவிர்த்து நம்மகிட்ட இருக்குது ஆக்டிவிட்டி இருக்குது, பேர்ன் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் எலாப்ஸ் டைம் இருக்குது. இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன்.
உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தயங்காமல் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன். நான் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். வணக்கம் நண்பர்களே. இந்த லெக்சரை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தயங்காமல் எனக்கு கேளுங்க. வழக்கம் போல் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்தது, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க சக்தி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.